இப்போது நம்ம இந்த வேக வச்ச இந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். ஒரு 2 விசில் விட்டேன். ஸோ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் கடுகு போடுறேன். இது இந்த ரத்த பொரியலுக்கு ரொம்ப மஸ்டான சில பொருட்களில் இந்த கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, கருவேப்பிலை போட்டுறணும். அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போடணும். போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் போடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. ஃப்ரை ஆன உடனேயுமே நம்ம இந்த பாருங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய போடணும். ஓகே, ஆனியன் வந்து லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் வேகணும், அதை தாண்டி வேக வச்சிட வேண்டாம். வேகட்டும், பச்சை மிளகா வேகட்டும். வெந்து வாசனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரத்தத்தை இதில் ரத்தம் வந்து ஆக்சுவலி தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா முக்கியமான ஐட்டம் தேங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப அரைச்சிட வேண்டாம், துருவின பல்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். துருவின பதத்துலேயே இருக்கட்டும், அவ்வளோதான்.